Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம வந்து எங்க அப்பாவோட லேப்டாப் வந்து ரெடி பண்ண போறோம். இது வந்து HP ல வந்து ஸ்ட்ரீம் நோட்புக் அப்படி ஒரு சீரிஸ். இந்த லேப்டாப் பாத்தீங்கன்னா பக்காவா ஆன் ஆகும். பட் இதுல பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பேட்டரி போயிடுச்சு. சோ நான் என்ன பண்ணிட்டேன் 10 மாசத்துக்கு முன்னாடி இந்த லேப்டாப்பை நான் வந்து பிரிச்சு ஏதாவது ரெடி பண்ண முடியுமான்னு பார்த்தேன். பட் அப்படி பார்க்கும்போது இதுல வந்து பேட்டரி போயிருந்துச்சு. இதோட பேட்டரி பாத்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்கல. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 பேட்டரி இருந்தது. இது வந்து 3.8 வோல்ட். நான் அப்பவே 10 மாசத்துக்கு முன்னாடியே போட்டோ எடுத்து வச்சிட்டேன். சோ அதனால வந்து இன்னைக்கு நம்ம இந்த லேப்டாப்பை ரெடி பண்ண போறோம். நான் சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் டைமா யூஸ் பண்ண லேப்டாப்பும் இந்த லேப்டாப் தான். இதுல வந்து ப்ராப்ளம் என்னன்னு நான் தெளிவா சொல்லிடுறேன். இதுல வந்து பேட்டரி மட்டும் தான் ப்ராப்ளம், வேற எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பேட்டரியை வாங்கி மாட்டோம்னா லேப்டாப் வந்து நார்மலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப்போட சார்ஜர். லேப்டாப்போட சார்ஜரை கனெக்ட் பண்ணிட்டு நம்மளால வந்து லேப்டாப் ஆன் பண்ணி நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியும். லேப்டாப் நான் வந்து ஆன் பண்ணிட்டேன், நமக்கு லேப்டாப் வந்து ஆன் ஆகும். அதோட இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா பழசான டிஸ்பிளேல இந்த மாதிரி வந்து பிளாக் கலர்ல ஹோல் வந்துருக்கு. இதை நம்மளால என்ன பண்றதுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல வந்து இன்னொரு பிரச்சனை வேற இருக்குது. பேட்டரி போகும் கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா அந்த சார்ஜர்ல கனெக்ட் பண்ணி தான் நான் இப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி சார்ஜர்ல கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சடனா அந்த சார்ஜர் நம்ம கழட்டும் போது OS பாத்தீங்கன்னா கிராஷ் ஆயிடும். ஒரு தடவை 2 தடவை ஓகே, நம்ம திரும்ப இந்த வேலையை நம்ம திரும்ப பண்ணும்போது OS வந்து கிராஷ் ஆயிடும். Windows 8.1 பாத்தீங்கன்னா அந்த லேப்டாப்ல டிஃபால்ட்டா போட்டு கொடுத்திருந்தாங்க. ஓகே, ரெண்டு பிளான் வச்சிருக்கேன். பிளான் ஏ நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுனா பிளான் பி க்கு போகும். பிளான் ஏ என்னன்னு பார்க்கலாம் வாங்க. गाइस, இந்த லேப்டாப் பாத்தீங்கன்னா ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஓபன் பண்ணி வச்சிட்டேன். சோ நம்ம வந்து இத ஓபன் பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி ஓபன் பண்ணியே தான் வச்சிருக்கேன். உள்ள வந்து பேட்டரி கிடையாது, பேட்டரியை நான் கழட்டிட்டேன். இந்த மாதிரி பேட்டரி வந்து ஸ்லாட்டா வந்து 3 ஸ்லாட்ல இருந்தது. இது வந்து இந்த பேட்டரியோட BMS போர்டு. நான் வந்து 2 பிளான் வச்சிருக்கேன், பிளான் ஏ பிளான் பி. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளான் ஏவை வந்து செஞ்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. சோ அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா அந்த பேட்டரியில ரீப்ளேஸ் பண்றதுக்காக 3 மொபைல் பேட்டரி வாங்கிட்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு பேட்டரி பாத்தீங்கன்னா 400 ரூபாய், மொத்தமா 3 பேட்டரி வந்து 1200 ரூபாய். சோ வந்து இது வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணணும். என்னன்னா இத நம்ம வந்து சால்டரிங் பண்ணாம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து நம்ம அப்படியே கொண்டு ரிட்டர்ன் கொடுத்தா கூட 1200 ரூபாய் திரும்ப கொடுத்துருவாங்க. அந்த கடைக்காரன்கிட்ட கேட்டே தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா இது வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டா தான் செஞ்சு பார்க்கறோம். வேலை செஞ்சுச்சுனா ஓகே அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். வேலை செய்யாத பட்சத்துல நமக்கு வந்து 1200 ரூபாய் லாஸ் ஆயிடும். சோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு பக்காவா இருக்கு அப்படின்னா நம்ம வச்சு சால்டரிங்கே பண்ணிடலாம். ஒரே மாதிரி பவருடைய 3 மொபைல் பேட்டரி வாங்கிட்டு வந்திருக்கேன். சாம்சங்ல பழைய மொபைல் மாடலுடைய ஏதோ ஒரு பேட்டரி, அதெல்லாம் தெரியல. ஒரு 2600 mAh உள்ள 3.8 வோல்ட் மொபைல் பேட்டரி 3 வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பேட்டரி ஹோல்டருக்குள்ள இது வந்து பக்காவா செட் ஆகுது. ஆனா பழைய பேட்டரி மாதிரி இல்ல, சைஸ் கொஞ்சம் டிஃபரெண்ட் படுது. சோ நம்ம வந்து இது எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு விஷயத்தை நான் தெளிவா சொல்லிக்கிறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா தான் நான் வந்து செஞ்சு பார்க்கறேன். வேலை செஞ்சுச்சுன்னா ஓகே, இல்லைன்னா நம்ம வந்து வேற ஏதாவது இதுக்கு பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் நான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். இந்த BMS போர்டுல பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அவங்களே வந்து மார்க் பண்ணிருக்காங்க. இந்த லேப்டாப்ல இந்த BMS போர்டை கனெக்ட் பண்ணிட்டு சார்ஜரை கனெக்ட் பண்ணி வோல்டேஜ் செக் பண்ணி பாத்துக்கிறேன். சென்டர்ல இருக்க பேட்டரிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் போடுது. சோ நம்ம கனெக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து வர்ற அவுட்புட்டை வச்சு நம்ம வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து டெர்மினல் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து பேட்டரியை சால்டரிங் பண்ணி வச்சுக்கலாம். சோ அப்பதான் பேட்டரியை வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து கனெக்ட் பண்ண முடியும். நான் இந்த 3 பேட்டரியை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் வச்சிருக்கேன். கொஞ்சம் ஒயர்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஒயர்ஸை பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் இந்த BMS போர்டுல வச்சு சால்டரிங் பண்ணிக்கிறேன். இதில் இன்புட் கொடுக்கறதுக்காக பழைய மொபைல்ல இருந்து இந்த பேட்டரி கனெக்ட் ஆகக்கூடிய பின்னை மட்டும் நான் கழட்டி எடுத்திருக்கேன். இந்த பின்னை இந்த ஒயரோட எண்ட்ல வச்சு நம்ம சால்டரிங் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து கனெக்ட் பண்றதுக்காக நான் பார்த்து சால்டரிங் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சால்டரிங் பண்ணும்போது பேட்டரியை நம்ம வந்து ஈஸியா டெஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே வச்சு நம்ம வந்து டேப் மட்டும் சுத்தினா போதும், பேட்டரியில வந்து சால்டரிங் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த பேட்டரி வந்து நமக்கு செட் ஆகுதான்ட்டு இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த BMS போர்டோட நான் 3 பேட்டரியும் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ 3த்துலயுமே நமக்கு வந்து 3.75 வோல்டேஜ் வருது. ஆனால் 3.8 வோல்ட் வரணும், கம்மியா தான் வருது. வோல்டேஜ் நம்ம செக் பண்ணியாச்சு, பக்காவா வருது. ஆனா அவுட்புட்ல வந்து எந்த ஒரு வோல்டேஜ்மே வரல. இருந்தாலும் நம்ம வந்து லேப்டாப்போட கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த BMS போர்டை லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிட்டு பவர் சுவிட்சை மட்டும் தனியா கழட்டி லேப்டாப்போட மதர் போர்டோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அந்த பேட்டரியை மட்டும் கனெக்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்த்தோம்னா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. பேட்டரியில பவர் வந்து கம்மியா இருக்கலாம். ஸோ வந்து பேட்டரியை கொஞ்சம் நேரம் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். லேப்டாப் சார்ஜரை கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். நமக்கு வந்து இந்த BMS போர்டில் வந்து அவுட்புட்டே வரல. ஸோ வந்து ப்ராப்ளம் வந்து BMS போர்டில் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம கொஞ்ச நேரம் செக் பண்ணிட்டு அப்புறம் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட சார்ஜ் போட்டுட்டேன். டெஸ்ட் பண்ணி பார்த்தா பேட்டரி ஹீட் ஆயிருக்க மாதிரியோ இல்ல BMS போர்டில் ஹீட்டோ எந்த ஒரு வித்தியாசமுமே தெரியல. சார்ஜ் ஏறின மாதிரி எந்த ஒரு வித்தியாசமுமே தெரியல. ஸோ வந்து இந்த BMS போர்ட்லயும் பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். BMS போர்டு அவுட்புட்ல வந்து எந்த ஒரு வோல்டேஜ்மே வரல. நேற்று நைட்ல இருந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ டைம் வந்து 11:15 ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 hours ட்ரை பண்றேன், எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. ஸோ நம்ம வந்து பேட்டரி
பேட்டரி மூலமா வந்து இந்த லேப்டாப்பை நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை இந்த பேட்டரியை கொண்டு நம்ம ரிட்டர்ன் கொடுக்க வந்துடலாம். ரிட்டர்ன் கொடுத்துட்டு பிளான் பிக்கு போகலாம். பிளான் ஏ வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகலை. பேட்டரி வச்சு கனெக்ட் பண்ணி பார்த்தாச்சு, ஒர்க் ஆகல. நான் வந்து அந்த வாங்கிட்டு வந்த பேட்டரியில பிஎம்எஸ் போர்டை கழட்டிட்டு மாட்டலாம் தான் நினைச்சேன். பட் அப்படி மாட்டினோம்னா நமக்கு வந்து வேலை செஞ்சா ஓகே, வேலை செய்யலை அப்படின்னா நமக்கு வந்து 1200 லாஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிஎம்எஸ் போயிருந்தாலும் நமக்கு வந்து பேட்டரி ஒழுங்காக வேலை செய்யாது. வேற கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்க பேட்டரியை வாங்கி மாட்டி மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம். பட் எதுக்குன்னா பேட்டரியில் வந்து நம்ம திரும்ப திரும்ப விளையாட வேணாம். ஏன்னா வந்து நம்ம சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த பிளானை வந்து நம்ம அப்படியே ட்ராப் பண்ணிட்டு பிளான் பிக்கு போகலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து பிளான் பியை வந்து காட்ட போறேன். கார் பேட்டரி யூபிஎஸ் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். நம்ம ஏற்கனவே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். கார் பேட்டரியை வச்சு ஒரு யூபிஎஸ் செய்யறது அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வேணா போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம இந்த லேப்டாப்பை அந்த பிசி மாதிரி யூஸ் பண்ண போறோம். அதாவது எப்படின்னா இதுலயே நான் வந்து யூபிஎஸ் யூஸ் பண்றேன். கரண்ட் போனா ஒரு 10 நிமிஷம் பேக்கப் போறோம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம வேலையை முடிச்சுட்டு ஷட் டவுன் பண்ணிடணும். அப்போ வந்து ஓஎஸ் நமக்கு வந்து கிராஷ் ஆகாது. அதே மாதிரி தான் இதுலயும். ஏன்னா வந்து இதுல பேட்டரி கிடைக்கல, நம்மளால வந்து வேற எதுவும் பண்ண முடியல. சோ அதனாலதான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். பேட்டரியோட நம்ம வந்து விளையாட வேண்டாம். ஃபைனலா இந்த ஒரு பிளானுக்கு வந்தாச்சு. ஏன்னா வந்து ரொம்ப நேரம் லித்தியம் பேட்டரி கூட விளையாட வேணாம். லேப்டாப்பை இருந்த மாதிரி நம்ம வந்து மாட்டி வச்சிடலாம். ஏன்னா நம்ம வந்து இதுல எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ண போறது இல்ல. லேப்டாப்பை நம்ம வந்து பிசி மாதிரி யூஸ் பண்ண போறோம். பேட்டரி எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இங்க பாருங்க, இந்த இடத்துலலாம் ஒண்ணுமே கிடையாது. பேட்டரி ஹோல்டர் இருந்தா இருக்கு. பேட்டரியோடைய பிஎம்எஸ் போர்டு இருந்தா இருக்குது. ஒயரை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இந்த லேப்டாப் இந்த பேட்டரி ஹோல்டரோட வச்சு நம்ம வந்து இதில் லாக் பண்ணிடலாம். ஃபுல்லாக ஸ்க்ரூஸ்லாம் மாட்டிடலாம். இது யூபிஎஸ்ல இருந்து வர்ற ஏசி பிளக்கை நான் இங்கே ஏசியில் மாட்டிக்கிறேன். இந்த லேப்டாப் பிளக்கை இங்கே வந்து பின்னாடி சொருவிக்கலாம். இங்கே லேப்டாப் பிளக்கை நம்ம வந்து பின்னாடி மாட்டிக்கலாம். இந்த பின்னை எடுத்து நம்ம லேப்டாப்பில் சொருகிக்கலாம். இப்போ இந்த லேப்டாப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல ஓஎஸ் போட போகிறோம். நமக்கு வந்து பேட்டரி போனதுனால ஓஎஸ் வந்து கிராஷ் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக விண்டோஸ் 8.1 கொடுத்துருந்தாங்க. நம்ம சேனலில் ஓஎஸ் போடுறது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்க. இந்த லேப்டாப்பில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா கீபோர்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒரு சில கீஸ் மட்டும் தான் வேலை செய்யுது. ஸோ என் கம்ப்யூட்டரில் இருந்த கீபோர்டை மட்டும் கழட்டி மாட்டியிருக்கேன். சார்ஜரை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ஓஎஸ் பூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா இதில் மெமரி கார்டு போடுற ஸ்லாட் இருக்கும். இதில் மாட்டிட்டு ஜஸ்ட் ஆன் தான் பண்ணேன். அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் 8.1 ஓஎஸ்குள்ளே போயிடுச்சு. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் பக்காவாக இருக்குது. இப்போ நான் சொன்ன செட்டப்பை வந்து உங்கள்கிட்ட பண்ணி காட்டுறேன். இப்போ நான் வந்து சொன்ன பிளான் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த மாதிரி டிவியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி டிவியில் HDMI கேபிள் மூலியமாக லேப்டாப்பில் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். விண்டோஸ் ப்ளஸ் பி கீ அமுக்கணும்னா நமக்கு வந்து இந்த மாதிரி சைடில் ஒரு பாப்அப் மாதிரி வரும். டூப்ளிகேட் ஒன்லி அப்படிங்கிறத கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து HDMI மூலியமாக நமக்கு வந்து டிஸ்பிளேல தெரியும். லேப்டாப் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்பை வந்து யூஸ் பண்ண போகிறோம். வேற ஒரு வழியும் கிடையாது இதுக்கு. இந்த மாதிரி தான் அதை யூஸ் பண்ணி ஆகணும். ஒரு யூபிஎஸ்ல கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இதுக்கு வந்து பேட்டரி கிடைக்கல. பேட்டரி கிடைச்சா கூட வாங்கி போட்டுடலாம். ஆனால் பேட்டரியே பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடைக்கல. உங்களுக்கு எதுவும் ஐடியா தெரிஞ்சா கூட கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. காய்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ணி பார்த்த வீடியோ தான். லேப்டாப்ல உள்ள பிஎம்எஸ் போர்டை மட்டும் யூஸ் பண்ணி வேற எதுவும் லித்தியம் பேட்டரியை கனெக்ட் பண்ணி லேப்டாப் ஆன் பண்ண முடியுமான்னு எக்ஸ்பெரிமெண்டா தான் பண்ணி பார்த்தேன். பட் நமக்கு வந்து வேலை செய்யல. இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோ பண்ணலாம்னு இருக்கேன். பழைய இரும்பு கடையில இருந்து எடுத்த பிசி பார்ட்ஸை வச்சு ஒரு பிசியே பில்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி பண்ணலாமா வேண்டாமான்ட்டு. இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். அது வரைக்கும் ஸ்டே டியூன். டாடா.